வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அடுத்த மாங்குப்ப கிராமம். நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு எத பத்தி பார்க்கணும்னா, நம்ம யூடியூப்ல என்ன சொல்றது? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்காண்டி சரி ஒரு சின்னதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாரி தாங்க இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 12 வோல்ட்டு உங்களுக்கு தெரியும் 12 வோல்ட்டு வண்டி செட்டுங்க. இது வந்து 44 எல்ஏ 44 12 வோல்ட் வண்டி செட்டு. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமரு செகண்ட் வாங்குனாங்களா, இல்லை புதுசா வாங்குனாங்களா தெரியல. புதுசாலாம் வாங்கல. ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, டைரெக்ட்டா ஏசி 230 வோல்ட்ல எடுத்துன்னு போய் சொருவிட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? 230 வோல்ட்ல எடுத்துன்னு போய் டைரெக்ட்டா ஏசில சொருகும்போது என்ன ஆச்சுன்னா, அதில் இருக்கிற ஐசி வீக் ஆகிட்டுக்குது. பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரெல்லாம் வெடிச்சு விட்டுக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது பாருங்க, இந்த கெப்பாசிட்ரு, ஐசி, டயோடு எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? மொத்தம் டோட்டலாக ஐசி, கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பின்னாடி பிசிபியில் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம போர்டே சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா மொத்தத்தையும் மாற்றணும், ஐசியை மாற்றணும், திரும்ப வந்து கெப்பாசிட்டர் எல்லாமே மாற்றணும், டயோடு மாற்றணும். அதுக்காண்டி மொத்தம் நம்ம இது எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஒரு போர்டு போட போகிறோம். முடிஞ்சால் அதையும் சேர்த்து ஒரு வீடியோவில் போட்டு விட்றேன். இந்த மாதிரி வண்டி செட்டு, வீட்டு செட்டு ஏதாவது தேவைப்பட்டால் மறக்காமல் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். லோ காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஸ்பேர் ஏதாவது தேவைப்பட்டால் கூட கால் பண்ணுங்கள். நம்ம ஸ்பேர் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க. ஓகே. இதுதான், அதனால தான் ஒரு சின்ன தகவல். ஏன்னா வண்டி செட்டு எடுத்துன்னு போய் நம்ம வீட்டு செட்டில் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் ஏசி 230 வோல்ட் வர்றது எடுத்துன்னு போய் நீங்கள் வண்டி செட்டில் கொடுத்தா என்ன ஆகும்? போக தாங்க செய்யும். அந்த மாதிரி யாரும் தவறு செய்யாதீங்க. கேட்டுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். வேறு யார்கிட்டயாவது சஜஷன் கேளுங்க. கால் பண்ணி ஒரு டெக்னீஷியன்கிட்டயே என்ன ஏது எப்படி டீட்டெயில்னு கேளுங்க. சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். நீங்களாக எடுத்து போய் அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ போர்டு போச்சு, இந்த யூஎஸ்பி போர்டும் போயிட்டுருக்கும். செக் பண்ணி பார்க்கல, இன்னும் செக் பண்ணி பார்க்குறேன். யூஎஸ்பி போர்டும் போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் புதுசாக போடுற மாதிரி தாங்க திரும்ப கணக்கு. அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து முதல்ல ஒரு செட்டு வாங்குறீங்கன்னா அதில் என்ன பண்ணலாம், எதுக்கு இந்த எத்தனை ஏசி வோல்ட்டா டிசி வோல்ட்டான்னு முதல்ல பாருங்கள். நீங்கள் எதுவும் பார்க்காம எதுவுமே நேராக கரண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அது தப்பான போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டு வாங்குறீங்கன்னா எங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் சரி, எதுக்கு வாங்குறது, இது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை வண்டிக்கு யூஸ் பண்ணுறதா வாங்குறதுலே கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்களா பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு யார்கிட்டனா கேளுங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறது இது செட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நன்றி. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்புங்க. வேறு என்ன சொல்கிறது? இதுதான், இந்த தகவலை பார்த்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சிலர் தெரியாதவங்க என்ன பண்ணுறது? அதனால தான், அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. வேறு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. நன்றி. வணக்கங்க.